Good morning, children. Today we are going to see about karyotype. The number of chromosomes in any living organism, that is animal or plant, is constant. So chromosomes உடைய number வந்து அது அனிமல்லா இருக்கட்டும் பிளான்ட்லயா இருக்கட்டும் அது வந்து கான்ஸ்டன்ட் நிலையா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மங்கின்னா 24 pairs of chromosomes. அதே மாதிரி ஃப்ரூட் ஃப்ளை எடுத்தோம்னா அதில் ஒன்லி 4 pairs of chromosomes தான் இருக்கும். பீ பிளான்ட் அது அதாவது மென்டல் எடுத்தார்ல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அந்த பீ பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா 7 pairs of chromosomes தான் இருக்கும். அது மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை pairs of chromosomes இருக்குன்னா 23 pairs of chromosomes தான் இருக்கும். So the chromosome number is constant. In human, each cell normally contains 23 pairs of chromosomes. அப்போ ஹியூமன் பீயிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் எத்தனை chromosomes இருக்கு 23 pairs of chromosomes. Out of which 22 pairs are autosomes and the 23rd pair is the allosome or the sex chromosomes. இதில் பார்த்தீங்கன்னா 22 pairs வந்து autosomes or the somatic chromosomes. Okay, they determine the body characters. And the 23rd pair, last pair மட்டும் is called as allosomes or sex chromosomes. It determines the sex of the baby. In the body cells of sexually reproducing organisms, the chromosomes generally occur in pairs. This condition is called diploid. Diploidனா 2n ஸ்டேஜில் இருக்கும். அதாவது பாடி செல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம்ஸ் வந்து பேரிங்காகவே இருக்கும். கீழே டயக்ராமில் கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் பேர் ரெண்டு செகண்ட் பேர் ஒவ்வொன்றுத்துலேயும் பேரிங்காகவே இருக்குது. அது மாதிரி பேரிங்காக இருக்கிறதுனால அந்த கண்டிஷனை என்ன சொல்கிறோன்னா டிப்ளாய்டு கண்டிஷன் சொல்கிறோம். ஸோ இங்கே கீழே இருக்கிற அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க இப்போ கேரியோடைப்பில் அதில் குரோமோசோம்ஸ் இருக்குது. ஒன் இஸ் we are getting from the father, one chromosome we are getting from the mother. அது மாதிரி ரெண்டு வந்து பேரிங்காக இருக்கிறதுனால this is called as diploid 2n stage. The gamete produced by the organism contain a single set of chromosomes. Hence the gametes are said to be haploid. Gamete formation அப்போ அதாவது sperm produce பண்ணும்போது ovum produce பண்ணும்போது அந்த 23 pairsனா 46 குரோமோசோம்ஸில் அது பாதி தான் வந்து ஸ்பெர்ம்ஸ்லேருந்து 23 தான் வரும். அதே மாதிரி ஓவத்துலேருந்து 23 தான் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேப்ளாய்ட் ஸ்டேஜில் இருக்கும். தட் இஸ் என் ஸ்டேஜில் தான் ஹேப்ளாய்ட் ஸ்டேஜில் இருக்கும் கேமிட் ஃபார்மேஷன். அப்போ அந்த குரோமோசோம்ஸ் உடைய கவுண்டிங். தென் karyotype is the number, size and shape of chromosomes in the cell nucleus of the organism. So வந்து செல்லில் நியூக்ளியஸ்குள்ளே தான் வந்து அந்த குரோமோட்டின் த்ரெட் இருக்குன்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் அண்ட் செல் டிவிஷன் அப்போ அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் டிவைட் ஆகிட்டு குரோமோசோம்ஸாக மாறும். அந்த குரோமோசோம்ஸுடைய எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, சைஸ் எப்படி இருக்குது, ஷேப் எப்படி இருக்குது அதை சொல்கிறது தான் என்னது கேரியோடைப். ஸோ இது 2 மார்க்கில் ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க கேரியோடைப்னா என்னன்ட்டு. தென் இடியோகிராம் இஸ் த diagrammatic representation of karyotype of a species. ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷஸ் ஒரு உயிரியில் அந்த குரோமோசோம்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு டயக்ராமேட்டிக் கீழே இருக்கு இல்லையா அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னது இடியோகிராம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த மெட்டாஃபேசிக் குரோமோசோம்ஸ் அரேஞ்ச்டு இன் ஹோமோலோகஸ் பேர்ஸ் அக்கார்டிங் டு டிக்ரீசிங் லென்த், திக்னஸ், பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர்ஸ், shape etc. with the sex chromosomes placed at the end. ஸோ அது மாதிரி வந்து அந்த குரோமோசோம்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும் போது அந்த குரோமோசோம் எதை வச்சு அரேஞ்ச் ஆகிருக்குன்னா ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் த லென்த்து பாரு ஃபர்ஸ்ட் பேரில் வந்து லென்த்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வர வர அதனுடைய லென்த்து வந்து டிக்ரீஸ் ஆகினே குறைஞ்சினே போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய திக்னஸ் வச்சு அது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஆஃப் த சென்ட்ரோமியர். அது சென்ட்ரோமியர் ஆல்ரெடி நம்ம படிச்சோம் இல்லையா சென்ட்ரோமியர் இருக்கிறத வச்சு குரோமோசோம்ஸை டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக் பிரிக்கிறோம் இல்லையா அதை வச்சு அந்த சென்ட்ரோமியர் எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு வந்து என்ன செய்வாங்க அந்த குரோமோசோம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அதனுடைய ஷேப்பை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி பார்க்கல இப்போ சப்போஸ் 2 குரோமோசோமும் ஒரே லென்த்தில் இருந்தால் அப்போ ஃபஸ்ட்டு எந்த வரும்னா மெட்டாசென்ட்ரிக் தான் ஃபஸ்ட்டில் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். இது மாதிரி இருக்க சொல்ல இந்த 22 pairs of chromosomes வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது லாஸ்ட்டில் 23rd pair பாரு அந்த டயக்ராமில் பாருங்கள் ஃபீமேலு அண்ட் மேல் இருக்குது. ஸோ மேல் வந்து என்ன பண்ணால் இட் கண்டெய்னிங் த எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் எக்ஸ் குரோமோசோம். ஸோ இந்த இது வந்து திஸ் இஸ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த chromosomes karyotype சொல்லலாம். Next you see the structure of DNA.
Already you know what is meant by DNA, deoxyribonucleic acid. So it is the hereditary material, carries the hereditary material. DNA is the hereditary material as it contains the genetic information. So it contains the genetic information. It carries the hereditary material. It passes the hereditary material to the next generation. It is the most important constituent of a chromosome. Constituent means part of a chromosome. Chromosome part important part எதுன்னு பார்த்தீங்கன்னா DNA. The most widely accepted model of DNA is the double helical structure. So DNA உடைய ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அக்செப்டட் மாடல் எது வந்து ஒத்துக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாடல் பார்த்தீங்கன்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். டபுள் மீன்ஸ் ரெட்டை திருகு மாதிரி சுழல் மாதிரி இருக்கும். அதாவது வந்து மாடிப்படி இருக்கு இல்லையா, வாட்டர் டேங்க்ல மாடிப்படி இருக்கு இல்லையா, அது சுற்றி சுற்றி வரும் இல்லையா, அது மாதிரி வந்து திருகு சுழல் மாதிரி இருக்கும். ஆஃப் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக். அந்த மாடலை வந்து யார் கண்டுபிடிச்சது? ஜேம்ஸ் வாட்சனும் பிரான்சிஸ் கிரிக்கும் வந்து கண்டுபிடிச்சாங்க. They proposed the three-dimensional model of DNA on the basis of X-ray diffraction studies of DNA obtained by Rosalind Franklin and Maurice Wilkins. So Rosalind Frankliனும் and Maurice Wilkinsம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ் அந்த மெத்தட் மூலமா வந்து இந்த 3-dimensional மாடல் ஆஃப் டிஎன்ஏவை ப்ரப்போஸ் பண்ணாங்க. In appreciation of their discoveries on the molecular structure of nucleic acids, Watson, Crick and Wilkins were awarded Nobel Prize for Medicine in 1962. ஸோ இது மாதிரி வந்து அவங்களுடைய டிஸ்கவரிஸ்னால வந்து அதாவது டிஎன்ஏக்கு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சதுனால வாட்சனுக்கும் கிரிக்குக்கும் வில்கின்ஸ்க்கும் வந்து நோபல் ப்ரைஸு they are given the Nobel Prize in year 1962. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஜேம்ஸ் வாட்சன் பிரான்சிஸ் கிரிக்கு கொடுத்தாங்க. அதே வந்து இந்த 3-dimensional மாடல் வந்து ஃப்ராங்க்லினும் வில்கின்ஸும் கொடுத்தாங்க. பட் இங்கே 3 members தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்போ கொடுத்தாங்கன்னா 1962. பட் வில்கின்ஸ் died on 1958. So they are mentioning the 3 members. Next you see the chemical composition of DNA molecule. So வந்து அந்த DNA moleculeல என்னென்ன chemical components இருக்குன்னு பார்த்தீங்கன்னா DNA is a large molecule consisting of millions of nucleotides. So it is a large molecule. இதில் என்ன இருக்குன்னா நிறைய it contains the many nucleotides. Millions of nucleotides. Nucleotides என்னன்ட்டு நம்ம கீழே பார்ப்போம். So it contains millions of nucleotides. Hence it is also called as polynucleotide. So it is containing the many. Poly means many nucleotide. So they are called as polynucleotide. DNA என்னன்னு சொல்ல நம்ம polynucleotide னு சொன்ன it contains. Each nucleotide consists of 3 components. அது மாதிரி ஒரு nucleotide எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குன்னா 3 components இருக்கு. என்னென்ன 3 components பாரு. First one a sugar molecule இருக்கும். Sugar moleculeனா that is என்ன மெயினாக என்ன சுகர் மாலிக்யூல் இருக்குன்னா டிஆக்சிரிபோஸ் சுகர் இருக்கும். செகண்ட் ஒன் வந்து நைட்ரோஜீனஸ் பேஸ் வந்து இருக்கும். அது வந்து என்னன்னா 2 types of nitrogenous base. There are 2 types of nitrogenous base in the DNA. They are one is purines, second one is pyrimidines. So purinesனா வந்து அடினைனும் குவானைனும் and pyrimidines-னா cytosine and thymine. And third one is a phosphate group or otherwise call it as phosphoric acid. So இது மாதிரி வந்து the nucleotide they are containing the 3 components. Next you see nucleoside and the nucleotide. Nucleoside na என்ன nucleotide na என்ன nucleoside na nitrogen base. அதாவது nitrogen base na purine pyrimidine சேர்ந்தது nitrogen base. அதுவும் அந்த sugar molecule சேர்ந்தது தான் nucleoside. Then nucleotide is another nucleoside. That nucleoside is another nitrogen base sugar plus phosphate. This all சேர்ந்தது another nucleotide. The nucleotides are formed according to the purines and the pyrimidines present in them. So the nucleotides வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அதில் அந்த பியூரின்ஸும் pyrimidines எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் nucleotide வந்து ஃபார்ம் ஆகுது. See the structure of இதில் பார்த்தீங்கன்னா இந்த DNA deoxyribonucleic acid structure கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்னோம் it contains the many nucleotide.
அப்போ அந்த நியூக்ளியோடைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தே ஆர் கண்டெய்னிங் த 3 காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எ சுகர் மாலிக்யூல் சொல்கிறோம். ஸோ சுகர் மாலிக்யூல்ன்றது இங்கே எஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து சுகர் மாலிக்யூல். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தே ஆர் கண்டெய்னிங் த 2 டைப்ஸ் ஆஃப் நைட்ரோஜினஸ் பேஸு. ஒன் இஸ் பியூரின்ஸ் அடினைன் குவானின் அண்ட் அனதர் ஒன் இஸ் பிரமிடின் சைட்டோசின் அண்ட் தைமின். சென்ட்ரலில் இருக்கு பார் ஏடி, தட் இஸ் ஏ இஸ் அடினைன், டி இஸ் தைமின், குவானைன் அண்ட் சைட்டோசின். அப்போ வந்து அந்த அடினைன் வந்து தைமின் கூட தான் ஜாயின் ஆகும், குவானின் வந்து சைட்டோசின் கூட தான் ஜாயின் ஆகும். ஸோ வந்து சென்ட்ரலில் வந்து நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் மாலிக்யூல் இருக்குது. தென் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பாஸ்பேட் குரூப், தட் இஸ் பாஸ்போரிக் ஆசிட் இருக்குது. அப்போ இது மூணு இந்த ஸ்கொயர் ரெக்டாங்குலர் ஷேப் போட்டிருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த சிஜி இருக்கு இல்லையா, சி வந்து என்னது நைட்ரோஜினஸ் பேஸ், எஸ் வந்து சுகர் மாலிக்யூல், இங்கே பி வந்து பாஸ்பேட் குரூப், தட் இஸ் பாஸ்போரிக் ஆசிட். இது மூணு சேர்ந்தது தான் என்னது நியூக்ளியோடைட். Next you see Watson and Crick model of DNA. DNA molecule consists of 2 polynucleotide chains. So DNA molecule பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராம் பாரு, DNA molecule ரெண்டு செயின், ரெண்டு சைடில் வந்து செயின் மாதிரி வரும். So it consists of 2 polynucleotide chains. These chains form a double helix structure with 2 strands which run anti-parallel to one another. ஸோ பேரலல்லாம் வந்து எப்படி தண்டவாளம் போகுது இல்லையா, அது வந்து பேரலல் சொல்லலாம். இது ஆன்டி பேரலல்னா அன்ஈக்குவலாக இருந்தால் அது ஆன்டி பேரலல். இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னா ரெட்டை திருகு சுழல் மாதிரி, அதாவது நான் சொன்னேன் ஆல்ரெடி மாடிப்படி வந்து எப்படி சுற்றி சுற்றி வரும் இல்லையா, அது மாதிரி இருக்கிறதுனால டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும் அண்ட் ஆன்டி பேரலல் டு ஒன் அனதர். நெக்ஸ்ட் நைட்ரோஜினஸ் பேசஸ் இன் த சென்டர் ஆர் லிங்க்டு டு சுகர் பாஸ்பேட் units which form the backbone of the DNA. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம DNA உடைய ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம், நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து சென்ட்ரலில் இருக்குது, அது கூட என்ன லிங்காக இருக்குது சுகரு, அதுக்கப்புறம் சுகர் கூட என்ன லிங்காக இருக்குது பாஸ்பேட் வந்து லிங்காக இருக்குது. ஸோ அந்த நைட்ரோஜினஸ் பேஸு சுகர் பாஸ்பேட் they form the backbone of DNA. ஸோ அப்போ DNA உடைய பேக்போனுன்னு எது நைட்ரோஜினஸ் பேஸும் sugar phosphate. Then fourth point, see pairing between the nitrogenous bases is very specific and is always between purine and pyrimidine linked by hydrogen bonds. So வந்து இந்த nitrogenous base வந்து pairing வந்து பர்டிகுலராக வந்து அடினைன்னா தைமின் கூட தான் சேரும், சைட்டோசின்னா குவானைன் கூட தான் வந்து ஜாயின் ஆகும். they are linked by hydrogen bonds. அது மாதிரி அது ஜாயின் ஆகுது எந்த பாண்டால் இருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸால் இருக்கும். அடினைன் லிங்க்ஸ் தைமின் வித் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், அதாவது டபுள் பாண்டாக இருக்கும். அடினைன் வந்து தைமின் கூட லிங்க் ஆகுது எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட்ஸு 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸு. தென் சைட்டோசின் லிங்க்ஸ் குவானைன் வித் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், சைட்டோசின் வந்து குவானைன் கூட ஜாயின் ஆகுது எத்தனை பாண்ட்ஸு 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், தட் இஸ் ட்ரிபிள் பாண்டாக இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து என்ன எப்படி இருக்குன்னா வீக் பாண்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங். இது மாதிரி இருக்கிறது என்ன சொல்கிறோம் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிட்வீன் த நைட்ரோஜினஸ் பேசஸ் மேக் த DNA மாலிக்யூல் ஸ்டேபிள். ஸோ இது மாதிரி இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ்க்கு நடுவில் வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறதுனால, அதாவது அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் டபுள் ஹைட்ரஜன் பாண்டும் 2 ஹைட்ரஜன் பாண்டும், சைட்டோசின் குவானைனுக்கு நடுவில் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸும் இருக்கிறதுனால DNA மாலிக்யூல் ஸ்டேபிளாக இருக்குது, அதனுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நிலைப்பு தன்மையாக இருக்குது. ஈச் 10 டர்ன் ஆஃப் த டபுள் எல்எக்ஸ் இஸ் 34 ஆம்ஸ்ட்ராங் ஆர் 3.4 நானோமீட்டர். ஸோ ஒரு டர்னுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த DNA மாலிக்யூலோட டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராமில் பாரு 3.4 நானோமீட்டர் ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் தான் ஒரு டர்ன். ஸோ அந்த ஒவ்வொரு டர்னுக்கும் வந்து அதனுடைய இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 34 ஆம்ஸ்ட்ராங்கு அண்ட் அதாவது நானோமீட்டரில் சொல்ல 3.4 நானோமீட்டர் இருக்கும். தேர் ஆர் 10 பேஸ் பேர்ஸ் இன் ஏ கம்ப்ளீட் டர்ன். அது மாதிரி ஒரு கம்ப்ளீட் டர்ன் முடியறதுக்கு எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குன்னா 10 பேஸ் பேர்ஸ், அதாவது அடினைன் தைமின் சைட்டோசின் குவானின்ட்டு அது மாதிரி 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். 7th பாயிண்ட், த நியூக்ளியோடைட்ஸ் in a helix are joined together by phosphodiester bond. ஸோ வந்து அந்த நியூக்ளியோடைட்ஸ்னால் வந்து நைட்ரஜன் பேஸ் சுகர் பாஸ்பேட் இது சேர்ந்தது தான் வந்து நியூக்ளியோடைட்.
இதெல்லாம் வந்து எதனால் ஜாயின் ஆகிருக்குன்னா பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்ட்னால ஜாயின் ஆகிருக்கும். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்ட் வந்து it is a strong bond. Then you see more to know. Chargaff rule of DNA base pairing. Erwin Chargaff stated that in DNA the proportion of adenine is always equal to that of thymine. So the adenine வந்து thymine கூட ஜாயின் ஆகும்போது அதனுடைய proportion வந்து எப்படி இருக்குன்னா adenine and thymine ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி and the proportion of guanine always equal to that of cytosine. அதே மாதிரி guanine உடைய proportion is always equal to cytosine. See your today's assignment. Label the parts of the DNA in the diagram given below. Explain the structure briefly. This is your assignment. Read and write. Send it to me. Thank you children. Have a nice day.